வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. போன சண்டே அன்னைக்கு திருப்பதிக்கு போயிருக்கும்பொழுது மேலே திருமலையில் அக்காமடேஷன், அதாவது நேரடியாக போய் ரூம் எடுத்தோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அது சொந்தமாக போட்டிருக்கேன். அன்றைக்கி சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 9:30க்கு போய் க்யூவில் நின்னோம். 10:15க்கு எங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு கிடச்சிது. 10:15க்கு முடிச்சிட்டாங்க. ஸ்லிப்பு வாங்கிட்டு திரும்ப வந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு திரும்ப ரூம் அலாட் ஆகிறதுக்கு. 1:15க்கு ரூம் இங்கே அலாட் ஆச்சு. அது என்ன ரூம் அலாட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூமு ஜிஎன்சி 612 இதுதான் அலாட் ஆச்சு எங்களுக்கு. இது ஜிஎன்சிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது திருமலையில் உள்ள பஸ் ஸ்டாண்டு. ஆர்ச்சிலேருந்து நேராக உள்ளே வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது ஏஎன்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஏஎன்சிக்கு அடுத்தது இந்த ஜிஎன்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. இந்த கீதா உபதேசம் பார்க் இருக்கும். அந்த பார்க்கை ஒட்டினாப்பில் தான் அந்த ஜிஎன்சியோட என்கொயரி ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக இந்த ஜிஎன்சிக்கு பஸ்ஸில் ஏறி வரலாம். அதாவது ஃப்ரீ பஸ் இருக்குது பாருங்கள், அந்த பஸ் வரும். அதில் ஏறினோம்னா நேராக சுற்றி கொண்டாந்து கரெக்டாக ஜிஎன்சியோட என்கொயரி ஆஃபீஸ் வாசல்லே கொண்டாந்து விட்ருவாங்க. கரெக்டாக இருக்கும் அது. அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனா அடுத்தது பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்தது ஜிஎன்சியோட என்கொயரி ஆஃபீஸில் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அங்கே இறங்கி நீங்கள் இந்த என்கொயரி ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஎன்சியோட கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். ஆனால் ஜிஎன்சி வந்து நிறைய ரொம்ப பெருசுங்க. அது இந்த கீதா உபதேசம் பார்க்க தாண்டி அந்த ஹெச்விசி கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் போகும். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அந்த ஜிஎன்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எங்களுக்கு கிடச்சது வந்து 612 அப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்விசி, அதாவது கீதா உபதேசம் பார்க்கோட அந்த சைடு, அந்த திருமலா டோல்கேட் இருக்குது பாருங்கள், டோல்கேட்டுக்கு பக்கத்தில் வரும். அது ஹெச்விசிக்கு போகிற வழி. ஒரு பாதி ஹெச்விசி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், ஒரு பாதி வந்து அந்த ஜிஎன்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கீழே போய் அந்த என்கொயரி ஆஃபீஸில் கொடுத்துட்டு, இப்போ என்கொயரி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு விதம் மாற்றிருக்காங்க. அப்பப்போ இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்கொயரி ஆஃபீஸில் கேஷ் வாங்குறது இல்லைங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜிபேலாம் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஷே கிடையாது, ஜிபே மட்டும் தான் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிபேனா ஆன்லைன் பேமெண்ட்ஸ், பேடிஎம், ஜிபே இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்லிப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த அக்காமடேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்குது. அதில் உங்களோட கியூஆர் கோடோட எடுத்து பிரிண்ட் அவுட் வந்துடுது. அதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. 50 ரூபா ரூம் தான். ஜிஎன்சி பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். அது ஜிஎன்சி ஏஎன்சி இது ரெண்டுமே 50 ரூபா ரூம் தான் கிடைக்கும். இதில் 50 ரூபா ப்ளஸ் 500 டெபாசிட், 550 ரூபா இல்லை டெபாசிட் பண்ணுறதுக்காக அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் இதில் ஆப்ஷனே இருக்குது. இல்லை கார்டு பேமெண்ட் பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இதில் கேஷ் கிடையாதுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் எல்லாமே கேஷ்னு இருந்தது போக இப்போ கேஷே கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டால் ஒரே நிமிஷம் தாங்க. அது ஸ்கேன் பண்ணுற டைம் தான் அது. சில நேரத்தில் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு, சில ஃபோனில். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உடனே ஸ்கேன் ஆகிடும். அது வாங்கிட்டு கையோட பெரிய ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதில் வந்து உங்கள் ரூமோட நம்பர் இருக்கும். ஏற்கனவே நமக்கு மெசேஜ் வந்திருக்கும், என்ன ரூமுங்கிறது நம்பர் வந்திருக்கும். அதே நம்பரை அவங்க பெரிய ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் நேராக ஒரு 20-30 கெஸ்ட் ஹவுஸ் சேர்த்து அங்கங்கே ஒரு இந்த கீலாம் அலாட் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்லிப்பை கொண்டு காமிச்சிட்டு அந்த இடத்துல ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு அவங்க சாவி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் ரூமுக்கு போகணும். அப்படி தான் கொடுக்க முடியும். அதுமாதிரி நம்ம காலி பண்ணும்பொழுதும் அங்கேருந்து ரூமை காலி பண்ணிட்டு வந்து அவங்கள்ட்ட சாவியை கொடுத்து அவங்கள்ட்ட ஓகேன்னு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து நீங்கள் என்கொயரி ஆஃபீஸில் கொடுத்தா தான் கேன்சல் ஆகுங்க. அது அந்த மாதிரி தான் சிஸ்டம் அது. அதனால் இங்கே அக்காமடேஷன் என்கொயரி ஆஃபீஸில் ஸ்லிப்பை வாங்கிட்டு நேராக அந்த கீ வச்சுருக்க அவங்கள்ட்ட போகணும். செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட போகணும். அவங்கள்ட்ட கொண்டு அதை கொடுத்துட்டு மேலே போனாங்க. நாங்கள் போகும்போது அந்த கீதாபதேசம் பார்க்கு அடுத்த ரோடும் இல்லை, அதுக்கும் அடுத்த ரோட்டில் தான் அந்த 612 இருந்தது. அங்கே கொண்டு என்கொயரி ஆஃபீஸில் கொண்டு காட்டும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இங்கே வரணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனிநபருக்கு ரூம் கிடையாது. அந்தமாதிரி வந்து மேரேஜ் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால யார் யார் இருக்கீங்கன்னு பார்த்தா தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே நிற்கிறாங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட 2 பேர் ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு கொடுத்துட்றாங்க. தனியாக போய் கேட்டால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தவங்களை கூட அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் சாவி வாங்கிட்டு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு திரும்ப நீங்கள் ரூமுக்கு வரலாங்க. நாங்கள் போகும்போது 612 அங்கே போங்க, ஃப்ரண்ட்லேயே இருக்குது பாருங்கள், ரோட்டு ஓரமாகவே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா, ஜிஎன்சி வந்து கீழே 4 வீடுங்க, ஏபிசிடின்னு 4 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, இஎஃப்னு 2 இருக்குது. மொத்தம் 6 வீடு. ஒரு பெரிய காட்டேஜ் மாதிரி இருக்குது. அதில் மொத்தம் 6 வீடு. கீழே 50 ரூபா தான், மேலே 50 ரூபா தான். கீழே ஆனால் அதே ஸ்பேஸுக்கு 4 வீடு கட்டியிருக்காங்க. அதாவது 4 ரூம் மொத்தம். அதே ஸ்பேஸுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு தான் இருக்குது. அது மேலே பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு கிடச்சிது. அது போய் ரூம் திறந்து பார்த்தோம். அது எப்படின்னா எதுவும் போர்ட்டிகோர்லாம் கிடையாது. டேரெக்டாக அப்படியே கிரில் கேட் இருக்குது. கிரில் கேட்டை திறந்தோம்னா அடுத்தது கதவு டேரெக்டாக இருக்குது. அதை திறந்துட்டு வெளியில் பவர் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அதை போட்டு உள்ளே போனோம்னா
ரொம்ப சின்ன ரூமுங்க அது. ஒரே ஒரு ரூம் அவ்வளோதான் அதில. அதுக்கடுத்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 15 அடிக்கு 10 அடி இருக்கும் ரூம் அது. ஒரு டபுள் காட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் ஃப்ரீயாக படுத்துகிற அளவுக்கு ஒரு டபுள் காட் இருக்குது. இரும்பு கட்டில் தான் போட்டிருக்காங்க. ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஒரு ப்ளக் பாயிண்ட்டு வழக்கமாக உள்ள மாதிரி ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி கிடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏஎன்சி, எஸ்எம்சி, ஹெச்விசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் புதுசாக உள்ளதெல்லாம் பழசெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணி, அது புதுசாக என்னென்னா சுவிட்ச் போர்டு, டாய்லெட்ஸு, வாஷ் பேஷன் இதெல்லாம் உடஞ்சி போனதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு புதுசாக எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அதுமாதிரி சுவிட்ச் போர்டு எல்லாமே உடஞ்சி போயிருந்திருக்கு. அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக சுவிட்ச் போர்டு, ப்ளக் பாயிண்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா செல்ஃபோன்ஸ் எல்லாருமே 4 பேர் ரூமில் தங்கினா 4 பேரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது. அதில் வந்து சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஜிஎன்சி 612லையும் பார்த்தீங்கன்னா 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதில் சுவிட்சஸ் எல்லாம் நல்லா புதுசாகவே லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு கபோர்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சின்ன ரூம் தாங்க அது. நார்மலாக 100 ரூமும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இது 50 ரூமு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் டாய்லெட் இருக்குது. என்ன ஒரு இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக மாற்றிருக்காங்கன்னா எல்லா ரூம்லேயும் இப்போ கெய்சர் வச்சுருக்காங்க. நார்மலாக 50 ரூம் 100 ரூமு கெய்சர் இருக்காது. அது ஒன்று தான் வித்தியாசம். வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் போன நடை கூட லாஸ்ட் மந்த்து அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும்போது அப்படி தான் சொன்னோம். 100 ரூமில் வந்து இது இருக்காது, கெய்சர்ஸ் இருக்காது. 1000 ரூமில் தான் கெய்சர் இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க அப்படி மாறி போய்க்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஜிஎன்சி போய் திறந்து பார்த்தா தாங்க தெரியுது 50 ரூம்லேயும் கெய்சர் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக புதுசாக உள்ள கெய்சரே வச்சுருக்காங்க. இந்தியன் கிளாசெட்டு பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூமாகவே இருக்குது. வெஸ்டர்ன் கிடையாது, இந்தியன் கிளாசெட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கெய்சர்ஸ் இருக்குது. கெய்சர் நல்லா புதுசாகவே பெருசாகவே இருக்குது. 15 லிட்டர் கெய்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு 50 ரூம் 100 ரூம் கூட கெய்சர் கிடைக்கும். கெய்சர் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனு இனிமேல் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில். இது வந்து இந்த மாதிரி காட்டேஜில் மட்டும் தான் வச்சுருக்காங்களா, இல்லை வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங், அதாவது நியூ கல்யாண் சௌத்ரி, ராம்பகிச்சா, வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதிலெல்லாம் கூட கெய்சர் இல்லாமல் தான் இருந்தது. அதிலலாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல. பட் இந்தமாதிரி காட்டேஜ் ஹெச்விசி, ஜிஎன்சி, ஏஎன்சி, எஸ்எம்சி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ காட்டேஜில் கெய்சர்ஸ் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். நல்லா இருக்குங்க அது. 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பெரிய ரூமு, 3 பேர் ஃப்ரீயாக படுக்கிற அளவுக்கு கட்டிலில் உள்ள நல்ல ரூமு, ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட்ஸு, ப்ளஸ் டாய்லெட் பாத்ரூம் கெய்சரோடு இருக்குங்கிறது வந்து உண்மையிலே சூப்பரான விஷயங்க அது. நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு 50 ரூபா ரூம் தானே அப்படிங்கிறதுனால தாராளமாக வந்து தங்கிக்கலாங்க. இதில் 24 மணி நேரம் அதில் அலாட்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிற டைம் அதில் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி காலி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. அவங்கள்ட்ட போய் இதை இன்டிமேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் என்கொயரி ஆஃபீஸில் கேட்டுக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு. அதுக்கான வாடகை வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட 500 டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அது கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இது. இப்போ ஜிஎன்சி ரூம் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுமாரி பார்த்துட்டு சொல்கிறேன் அது எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு தான், கீழே 4 வீடு இருக்குது, மேலே 2 வீடு தான் இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் அடுத்த நடை போகும்போது அதையும் என்ன இதையும் பார்க்கலாம். அதை ஜிஎன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்சியோட கல்யாணக்கட்டா பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குங்க. திருப்பதியிலேருந்து வரும்பொழுது இறங்கின உடனே அந்த ரூமுக்கு ரொம்ப ஈஸி. அதுமாதிரி இங்கே காலி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிடலாம். ரொம்ப 5 நிமிஷத்தில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அவ்வளோ கிட்ட தான் இருக்குது. காலி பண்ணும்போதும் பார்த்துங்க, உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு சாவியை கொண்டு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் மறுபடியும் வாங்குறது கஷ்டம். அதனால் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு சாவியை கொண்டு முதல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேப்பரை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்கொயரி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணுங்க. எங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கட்டிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா அவங்க மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெக்கேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிப்பை கிழிச்சு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் மெசேஜ் வந்துடும். இதுமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி யூஆர் வெக்கேட்டட் ஜிஎன்சி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். அதுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி தான் அது. பட் 7 ஒர்க்கிங் டேஸ்லாம் ஆகலை. அன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையில் ரீஃபண்ட் ஆகிடுது. அப்படி தான் எனக்கு ஆகிடுச்சு அது. அன்றைக்கி நைட்டு ரீஃபண்ட் ஆகிடுச்சு அது. அதனால் இந்த மாதிரி ஜிஎன்சியோட 50 ரூம் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கடுத்து ஜிஎன்சியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது அது 50 ரூம் தான். அது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடியோவை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி அக்காமடேஷன்ஸ் பற்றியும் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.